ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 22/6/2024 கேரளா லாட்ரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் கரெக்டாக இங்கே பிசி 54 சரிங்களா. ஸோ ஒரு மாதம் கேப் போட்டு பிசி 69, திரும்ப ஒரு மாதம் கேப் போட்டு 87 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த டேட்லேருந்து பார்த்துக்குங்க. கரெக்டாக 1 2 3 4 5 6 6வது நாள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 065, திரும்ப 1 2 3 4 5 6வது நாள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 889 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இதில் கரெக்டாக பிசி மட்டும் உள் நம்பர் பிசி பாருங்கள், அதுக்கு போன மாதத்தில் உள்ள உள் நம்பர் பிசி மட்டும் பார்த்திங்கன்னா 88. ஸோ 065க்கு நேராக உள்ள பிசி மட்டும் பார்த்திங்கன்னா 50, திரும்ப இதுக்கு நேராக உள்ள பிசி நம்பர் மட்டும் பார்த்தோன்னா 79 சரிங்களா. 88 அப்படிங்கிறது நமக்கு இங்கே ஏபி பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நமக்கு ஏசி பாஸ் ஆகிருக்கு. இந்த 79 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிசியில் வரணும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. இந்த 79 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிசியில் வரணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த டேட்டுக்கு நேராக இந்த 54க்கு மார்க் பண்ண பார்த்திங்கன்னா பிளாக் கலரில். ஸோ அந்த கெஸிங் வந்து பார்த்திங்கன்னா 54 69க்கு நமக்கு 69 சரிங்களா. பிசி 69க்கு 69, இங்கே 54க்கு 54. ஆனால் இங்கே எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள 54, அதாவது பொறுத்துக்க மாதிரி பார்த்துக்குங்க. 54க்கு 54 இங்கே வந்திருக்கு, 69க்கு 69 இங்கே இருக்குது, 87க்கு இந்த இடத்துல 87ன்னு சொல்லிட்டு வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ பிசியில் 87 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. பிசியில் 87 அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த பேட்டர்ன் படியே நமக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு பிசி தான் வர மாதிரி சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 2 நம்பருமே வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பிசியில் வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே 87 டேட்டா வந்திருக்கு, 50 திருப்பி நமக்கு 0 வச்சுருக்காங்க. அப்போது நம்ம 79 திருப்பி வச்சோம்னா 97ன்னு சொல்லி வரும் சரிங்களா. பிசியில் இங்கே நமக்கு 987 அல்லது 897 அப்படிங்கிற நம்பர் வரக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ 987ம் 897 வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் சொல்லக்கூடிய நம்பர், இந்த நம்பர் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ கம்பல்சரி வந்து எல்லாமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கான கெஸிங்கில் இந்த ஒரு நம்பர் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா. ஸோ கெஸிங் பார்த்துக்குங்க. 934 269 இங்கே உள்ள ஒரு மாதம் கேப் போடுறோம், இங்கே ஒரு மாதம் கேப் போடுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த இடத்துல 912 சரிங்களா. இப்போது இங்கே 934 இருக்குங்களா. 934க்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஏபி 93. ஸோ இதிலேருந்து கரெக்டாக 1 2 3வது நாள் இந்த இடத்துல ஏபி 92. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்துக்குங்க. கரெக்டாக இந்த மாதத்தில் ஏபி 91 சரிங்களா. ஏபி 91. அப்போது நம்ம 2 மாதம் 2 நாள் கேப் விட்டோம்னா இங்கே வந்துடணும் சரிங்களா. 1 2, ஏன்னா இந்த 2 மாதமே நம்ம வந்து எடுக்கலை சரிங்களா. இதுலேருந்து நம்ம எந்த ஒரு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலை, அதை விட்டுருங்க. இப்போது 2 நாள் கேப் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நமக்கு ஏபி 55. இப்போது கரெக்டாக பார்த்துக்குங்க. இந்த 93, ஏன்னா நம்ம எப்போதும் எடுக்கிறது இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்கோம், அதனால் கொஞ்சம் புரியுது ஒரு மாதிரியாக இருக்கும். 93க்கு 93 சரிங்களா. 92க்கு நமக்கு ஏசி 29 அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஏபி 93 கரெக்டாக ஏபி 93, அதே மாதிரி ஏபி 91க்கு கரெக்டாக ஏபி 91. இங்கே 92 எடுத்து நமக்கு திருப்பி 23 வச்சுருக்காங்க ஏசியில் சரிங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே ஏசி 55 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ நாளைக்கு ஏசியில் 55 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன், 45, அதாவது பிசி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 45ன்னு வச்சுக்கோங்க சரிங்களா. 45 அப்படிங்கிறப்ப அதில் ஒரு நம்பர் ப்ளஸ் 5 நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 50 சரிங்களா. நெக்ஸ்ட்டு இதில் 5 நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 55. ஸோ அந்த மாதிரி அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ இதுலேயே பி போர்டுக்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இங்கிருந்து பாருங்கள், கரெக்டாக 50 சரிங்களா. இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தோன்னா ஏபி 50, கரெக்டாக இதுலேருந்து 1 2 3வது நாள் திரும்ப மறுபடியும் ஏபி 50, திரும்ப 1 2 3 ஏபி பார்த்தீங்கன்னா 54, திரும்ப 1 2 3 3வது நாள் இந்த இடத்துல 54ன்னு சொல்லி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக 545 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 95 45, அப்படி இல்லைன்னா 45 45 அப்படிங்கிற நம்பரு வரதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பரை யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம சொல்கிற கெஸ்ஸிங் வந்து பார்த்தோன்னா இந்த நம்பர்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராங்கான நம்பராக இருக்கும்.
ஸோ அந்த நம்பர் கம்பல்சரி எல்லாமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 44 அப்படின்னு சொல்லி அடிச்சப்போ பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 449 பிறந்து சரிங்களா. ஸோ 44 சொல்லி அடிச்சும்போது இதுலேருந்து கரெக்டாக 1 2 3 4வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா 49 10. ஸோ அந்த 44க்கு மேலே உள் நம்பர் பாருங்கள் 90 41 இருக்குது. ஸோ அந்த நம்பரை எடுத்து நமக்கு அப்படியே பாக்ஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு 1101 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஸோ வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ இதுலேயே இன்னொரு வாய்ப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 05 சரிங்களா. அந்த 05 அடிச்சு சொல்லி அடிக்கும்போது ஒரு பிசி 10 அடிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 05ன்னு சொல்லி அடிச்சிருப்பாங்க சரிங்களா. 05 அப்படின்னு சொல்லி வந்தப்போ அடுத்த நாள் பிசி 10. ஸோ மறுபடியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 05 அடிச்சப்போ பிசி 10. ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தோன்னா 50ன்னு சொல்லி மாற்றி அடிச்சிருக்காங்க. 10 அப்படி நம்பர் வந்துச்சு அப்படின்னா இந்த பாக்ஸ் பண்ணி அடிக்கிறாங்க. ஏன்னா இங்கேயே வந்து பார்த்தோன்னா பாக்ஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ அந்த மாதிரி அடித்தாங்க அப்படின்னா பிசி 10 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா 1110 அதாவது 1110 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா 3 1 இருக்குது. ஸோ பிசியில் 10 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சுன்னா 1110 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ ஏற்கனவே இங்கே நமக்கு 9140 சரிங்களா இந்த நம்பர் அடித்தப்போ இதுக்கும் அதுக்கும் கேப் பார்த்துக்குங்க. கரெக்டாக 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 சரிங்களா. 14 கழிச்சு வந்து பார்த்தோன்னா நமக்கு 10 அப்படி நம்பர் அடிச்சிருப்பாங்க சரிங்களா. அதே மாதிரி 1 2 3 4 5 6 2 4 6 7 8 9 10 11 12 13 14 14 நாள் கழிச்சு இந்த இடத்துல நமக்கு பிசி 10 அப்படி நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 1110 அப்படி நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ நம்ம சொன்ன கேசிங்கில் ஏசி 55 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 879 அந்த நம்பர் சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து பார்த்தோன்னா சப்போர்ட் நம்பர் தான் சரிங்களா. ஸோ சொன்ன நம்பர்ஸ் எல்லாமே வந்து எழுதி காட்டுறேன். 879 அப்படிங்கிற நம்பர் ஒன்று சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 789. ஸோ இந்த நம்பரில் எனக்கு ஸ்ட்ராங்காக உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 545. ஸோ இந்த ஒரு நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிங்க. ஸோ இந்த நம்பர் மட்டும் கீபோர்டு மட்டும் 45 அல்லது 95 45 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சரிங்களா. ஸோ இதான் நாளைக்கு எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏசி மட்டும் ஏபிஎஸ்சிபிஸில் கூட 55 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். மீதி எல்லா நம்பர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் கார்டு நம்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே உள்ள கெஸ்ஸிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பிளேஸ் அந்த மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த நம்பர் உங்களுக்கு ட்ரை பண்ணுறது உங்களுடைய விருப்பம் சரிங்களா. நான் சொல்கிற நம்பர் ஏசி 55 மட்டும்தான் ஸ்ட்ராங்கு. இது எல்லாமே சப்போர்ட் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா.